Hi ma, 10th maths, second chapter numbers and sequences, exercise 2.1 la 4th, 5th, 6th sum paakaporam. Last videos la first 3 sums paathachu. Okay va? So when the positive integer a, b, c are divided by 13, the respective remainders are 9, 7, 10. Show that a plus b plus c is divided by 13 nu solnom. Okay va? So ஒரு 3 நம்பர்ஸ் எடுத்துக்கிறோமா ஏபிசின்னு, அந்த நம்பர்ஸை 13ஆல் டிவைடு பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர்ஸ் இது கிடைக்குது. ஸோ அப்போ இந்த 3 நம்பர்ஸே ஆட் பண்ணிவிட்டு 13ஆல் டிவைட் பண்ணாலும் 13ஆல் டிவைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க. ஷோ தட்னு சொல்கிறாங்க. டிவிசிபிள் பை 13 அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அப்போ கிவனில் கொடுத்துருந்த கான்செப்டை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ரைட் பண்ணிக்கிறோம். ஸோ ஏயோட வேல்யூ வந்து 13ஆல் டிவைட் ஆகும்போது ரிமைண்டர் கிடைக்கணும். அந்த ரிமைண்டர் வந்து 9 சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பி வேல்யூவை 13ஆல் டிவைடு பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 7 சொல்லியிருந்தாங்க. இதான் அவங்க கிவன். ஓகேவா? சி வேல்யூவை 13ஆல் டிவைடு பண்ணும்போது 10 ரிமைண்டர் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க 3 பேரையும் ஆட் பண்ணுறோம். அதாவது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, தட் மீன்ஸ் 13Q 13Q 13Q, அந்த 13Q எல்லாம் ரைட் பண்ணிட்டேன். அப்புறம் ரிமைண்டர்ஸ் எல்லாத்தையும் ரைட் பண்ணேன். எல்லாமே என்ன தான் ஆடில் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன், அரேஞ்ச் பண்ணி Q எல்லாம் ஒன் ப்ராக்கெட்டும் நம்பர்ஸ் எல்லாம் ஒரு ரிமைண்டர்ஸ் எல்லாத்தையும் ஒரு ப்ராக்கெட் ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ 13Qனா 3 13 39 வந்துடும். 39Q இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 10 19 26ன்னு கிடச்சிருக்கு. இந்த 2 டேர்மில் இருந்து ஒரு 13 காம் அவுட் பண்ணோம் அப்படின்னா 3Q + 2ன்னு இருக்குது. 3Q இதை ஃபுல்லாக என்னன்னு வச்சுக்கலாம், மல்டிபிள்ஸ் ஆஃப்னு வச்சுக்கலாம்ல. ஸோ அப்போ 13 டிவைடட் வந்துருச்சா. ஸோ a + b + c வந்து இஸ் மல்டிபிள்ஸ் ஆஃப் 13 சொல்லும்போது டிவிசிபிள் பை 13 நம்ம என்ன பண்ணிடலாம், ப்ரூஃப் பண்ணிடலாம். புரிஞ்சுதா புரியலையா? அவங்க கொடுத்துருக்கிற கான்செப்டை அப்படியே ரைட் பண்ணி ஆடில் போட்டோம். ஆடில் போட்டு 13 காம் அவுட் பண்ணிவிட்டு இஸ் டிவிசிபிள் பை 13ன்னு சொல்லிட்டோம். இதான் ஷோ பண்ணி காமிக்க சொல்லியிருந்தாங்க. ஹென்ஸ் ப்ரூவ். 5th சம் என்ன சொல்கிறாங்க, ப்ரூவ் தட் ஸ்கொயர் ஆஃப் எனி இன்டீஜர்ஸ் லீவ்ஸ் த ரிமைண்டர் எய்தர் 0 or 1ன்னு சொல்கிறாங்க when divided by 4. ஓகேவா? ஒரு ஸ்கொயர் ஆஃப் எனி இன்டீஜரை எடுத்துட்டு அதை வந்து டிவைடட் பை 4ஆல் டிவைடு பண்ணும்போது ரிமைண்டர் வந்து எய்தர் 0 or 1ன்னு சொல்கிறாங்க. அதை நம்ம என்ன பண்ணணும், ப்ரூஃப் பண்ணி காமிக்கணும். சரியா? லெட் நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோம், அந்த எனி இன்டீஜரை வந்து ஏன்னு வச்சுக்கிறோம். அதோட ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும்போது ஏ ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 2 கேஸை செய்ய போகிறோம். ஒன்று ஈவன் நம்பர் எடுத்து அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். அடுத்தது ஆட் இன்டீஜர் போட்டு அந்த ஏக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஏபிஎன் ஈவன் இன்டீஜர் அப்படின்னு எடுத்தோம்னா, ஈவன்னா 2Qன்னு எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ப்ளஸ் 0ன்னு அரேஞ்ச் பண்ணிக்கலாமா. ஏ இஸ் ஈக்குவல் டு 2Q, ரிமைண்டர் வந்து 0ன்னு இருக்குது. ஸோ இப்போ ஏ ஸ்கொயர்னா என்ன மீனிங், ஸ்கொயர் ஆன் போத் சைடு. அப்போ 4Q ஸ்கொயர்னு வந்துடும். ரிமைண்டர் என்ன தான், 0 தான். அவங்க 0 எய்தர் 1ன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, எய்தர் 0 or 1ன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ கேஸ் 2ல் ஆட் இன்டீஜர்னு எடுக்கிறீங்க. ஆட் இன்டீஜர்னா 2Q + 1ன்னு போட்டுக்கலாம். 2Q + 1ன்னு போட்டு ஸ்கொயர் ஆன் போத் சைடு போடும்போது என்ன வந்துடும், உனக்கு a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முக்கு அரேஞ்ச் ஆகிடும். ஸோ அப்போ இதுக்கு ஸ்கொயர்னா 4Q ஸ்கொயர் 1 ஸ்கொயர் a இஸ் ஈக்குவல் டு 2Q, b இஸ் ஈக்குவல் டு 1. சரியா? ஸோ அப்போ 2 டைம்ஸ் 2Qனா 4Qன்னு வந்துடும். இந்த 2 டேர்மில் இருந்து 4Qவை காம் அவுட் பண்ணிட்டோன்னா இங்கே ஒரு Q பேலன்ஸ் இருக்கும், இங்கே ஒரு 1 இருக்கும். இந்த 1ஐ இங்கே ரைட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ இது இந்த Qலேருந்து இது ஃபுல்லாத்தையும் ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கலாம். ஸோ 4 × Q + 1, இது ஃபுல்லாக இது போட்டுட்டு +1ன்னு போட்டிருக்கோம். இது வரைக்கும் ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கலாம். இது வேண்டாம், இது வரைக்கும் ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கிறோம். இந்த டேர்ம்ஸை சம் டீன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன கிடச்சிட்டு பாருங்க, 4t + 1ன்னு வந்திருக்கா. அதாவது ஸ்கொயர் பண்ணும்போது டிவைடட் பை 4ஆக இருக்குது. டிவைடட் பை 4 வச்சு போடும்போது 1 வந்து இங்கே என்ன இருக்குது, ரிமைண்டராக இருக்குது. மேபி அந்த பாசிட்டிவ் இன்டீஜர் வந்து ஆட் நம்பராக இருந்தனா, ஆட் இன்டீஜராக இருந்தனா, அதே இதில் அந்த ஏபிஎன் பாசிட்டிவ் இன்டீஜர் எடுத்தோம் இல்லையா, அந்த இன்டீஜர் ஈவனாக இருந்ததுன்னா நமக்கு வந்து 0 ரிமைண்டராக இருக்குது. அவங்க அதான் ஷோ பண்ணி காமிக்க சொன்னாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க, ஸ்கொயர் ஆஃப் எனி இன்டீஜர், பாசிட்டிவ் இல்லாமல் எனி இன்டீஜர் சொல்கிறாங்க. ஸோ சம்மில் என்ன கொடுத்துருந்தாங்க, ஸ்கொயர் ஆஃப் எனி இன்டீஜர்னு சொல்கிறாங்க. ஸோ பாசிட்டிவ் இன்டீஜர் மட்டும் இல்லை, நெகட்டிவ் இன்டீஜர் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே ஸ்கொயர் ஆஃப் சொல்லும்போது நெகட்டிவ் இன்டீஜர் எடுத்தாலும் நமக்கு என்ன தான் வரப்போகுது, பாசிட்டிவில் தான் கன்வெர்ட் ஆக போகுது. ஸோ a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4Q ஸ்கொயர்னு இருக்குது. ரிமைண்டருக்கு நம்மளாம் 0 போட்டுக்கிறோம். ஸோ அப்போ அவங்க வந்து ரிமைண்டர் 0 or 1ன்னு சொல்லிட்டாங்க. எய்தர் 0 or 1 சொன்னாங்க. ஈவன் நம்பராக இருந்தால் 0 கிடச்சிது, ஆட் நம்பராக இருந்தால் நமக்கு என்ன கிடச்சிதுமா, 1 கிடச்சிது. ஓகேவா? ஸோ இந்த டேர்மில் 4ஐ காம் அவுட் பண்ணிவிட்டு இதை ஒரு ப்ராக்கெட் எடுத்துக்கிறோம்.
அடுத்தது இங்கே 1 பேலன்ஸ் இருக்குது. அந்த டேர்ம்ஸ் வந்து டீன்னு வைக்கும்போது டிவைடட் பை டிவிசிபிள் பை 4 இருக்குது, ரிமைண்டர் 1 இருக்குன்னு ப்ரூஃப் பண்ணி காமிச்சாச்சு. ஹென்ஸ் த ஸ்கொயர் ஆஃப் எனி integers leaves the remainder either 0 or 1. ஓகேவா? இது ஃபைனல் ஆன்சரை கொஸ்டினை பார்த்து அப்படியே ரைட் பண்ணிட வேண்டியதான். கொஸ்டின்ல இருந்ததுலேயே அதுலேருந்து அப்படியே ரைட் பண்ணுது. ஸ்கொயர் ஆஃப் எனி இன்டீஜர் லீவ்ஸ் த ரிமைண்டர் எய்தர் 0 or 1 when divided by 4ன்னு நம்ம ஃபைனல் ஆன்சர் ஹென்ஸ் போட்டு ரைட் பண்ணிடணும். ஓகேவா? now 6th sum என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் the use Euclidean division algorithm to find HCFன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ 340க்கும் 412க்கும் நம்ம யூக்ளிடியன் டிவிஷன் லெமா அப்ளை பண்ணி HCF கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ HCF ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு யூக்ளிடியன் டிவிஷன் அல்காரிதம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இருக்கிற அந்த 2 நம்பர்ஸில் பிக் நம்பரை இங்கே ரைட் பண்ணிக்கோ. சரியா? 412ன்னு ரைட் பண்ணிவிட்டு அந்த ஸ்மால் நம்பரை தான் நம்ம இங்கே இதை வந்து என்ன எடுத்துக்கிறோம்? ஏன்னு எடுத்துக்கிறோம். டிவிஷன் அல்காரிதம் படி A is equal to BQ plus Rன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ 0 less than equal to R less than Bன்னு இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் B வந்து ஸ்மால் நம்பராக எடுத்துக்கிறோம், A வந்து அந்த இருக்கிறதுலே பெரிய நம்பராக எடுத்துகிட்டு இதில் இந்த 412ல் 340 how many times இருக்குன்னு பார்க்கணும். 1 டைம் தான் வரும். ஸோ அப்போ Q இஸ் த ரிமைண்டர் வந்து Q இஸ் த கோஷியன்ட் வந்து 1ன்னு கிடச்சிச்சு. ரிமைண்டர் இது ரெண்டு சப்ராக்ட் பண்ண வேல்யூ. ஸோ 412லேருந்து 340 சப்ராக்ட் பண்ணனா 27 வருமா? ஸோ 72ன்னு கிடக்கு ரிமைண்டர் இருக்குது. ரிமைண்டர் 0 வரணும். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டு போகும். ஸோ அப்போ நெக்ஸ்ட் எப்படி கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொன்னால் R வந்து நாட் ஈக்குவல் டு 0 கிடச்சிருச்சு. ஸோ R நாட் ஈக்குவல் டு 0னா இந்த 340 என்ன பண்ணிடணும்? அடுத்தது வந்து டிவைடண்டாக எடுத்துகிட்டு இந்த ரிமைண்டரை வந்து டிவைசராக வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா டிவைடு பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நான் இந்த 340ல் 72 how many டைம்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 4 டைம்ஸ் இருக்குது. ஸோ 4 டைம்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் வந்து இந்த 4ஆல் மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும்? 72 × 4 மல்டிபிள் பண்ணிவிட்டு அதில் வந்து சப்ராக்ட் பண்ணணும். 28 88ன்னு கிடைக்கி. ஸோ 340ஆல் சப்ராக்ட் பண்ணு. ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 72 4 மல்டிபிள் பண்ணால் 288. 340ல் சப்ராக்ட் பண்ணோன்னா 2 இங்கே 3 பேலன்ஸ் இருக்கும். 1 பாரோ வாங்கினா 30னா ஸோ இப்போ 52ன்னு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ஆகிடுச்சு? R வந்து நாட் ஈக்குவல் டு 0, ரிமைண்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0னா 72 எடுத்துட்டு 52ஆல் நம்ம டிவைடு பண்ணி பார்க்குறோம். 1 டைம் இருக்குது, பேலன்ஸ் 20. அப்போ கூட ஆரோட ரிமைண்டர் 0 வரலை. ஸோ நான் 52 எடுத்துட்டு இந்த 20ஆல் நம்ம என்ன பண்ணுறோம்? டிவைடு பண்ணி பார்க்குறோம். 2 டைம்ஸ் இருக்குது, 40 போனால் 12 பேலன்ஸ். ஸோ R அகைன் நாட் ஈக்குவல் டு 0. தென் டேக் 20 எடுத்துட்டு 20யை 12ஆல் நம்ம என்ன பண்ணி பார்க்குறோம்? டிவைட் பண்ணி பார்க்குறோம். பேலன்ஸ் 8, அகைன் R நாட் ஈக்குவல் டு 0. ஸோ 12 எடுத்துட்டு 12 8ஆல் டிவைட் பண்ணி பார்த்தா 1 டைம் R பேலன்ஸ் வந்து 4ன்னு கிடைக்குது. ஸோ நாட் ஈக்குவல் டு 0 மீன்ஸ் 8ஐ எடுத்துட்டு என்ன பண்ணுறோம்? 4ஆல் டிவைட் பண்ணி பார்க்குறோம். 2 டைம்ஸ் பேலன்ஸ் R இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிச்சு. இங்கே எல்லாமே R நாட் ஈக்குவல் டு 0ங்கிறதுனால நான் என்ன பண்ணுறோம்? நம்ம ப்ரொசீஜரை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே போகிறோம். ப்ராசஸ் நீண்டுட்டே அப்படியே லென்த்தியாக போயிட்டே இருந்தது. ஓகேவா? இங்கே R இஸ் ஈக்குவல் டு 0 கிடச்சதுனால என்ன பண்ணிடலாம்? இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த வேல்யூ தான் நமக்கு இங்கே HCF. யாருக்கு? The HCF of 340 and 412 is 4ன்னு ஆன்சர் முடிஞ்சது. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? 867க்கும் 255க்கும் HCF ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. இருக்கிறதுலே பிக் வேல்யூ வந்து 867 255ஆல் நீ என்ன பண்ணுற? டிவைட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 3 டைம்ஸ் இருக்குது, பேலன்ஸ் 112 வருது. பேலன்ஸ் வந்தாலே நம்ம என்ன பண்ணணும்? திரும்பவும் ப்ராசஸ் போகணும். இப்போ யூக்ளிடியன் டிவிஷன் லெமா படி இதை 112ஆல் நீ வந்து டிவைட் பண்ணி பார்க்குற. 2 டைம்ஸ் இருக்குது, பேலன்ஸ் 51. அகைன் R நாட் ஈக்குவல் டு R வந்து நாட் ஈக்குவல் டு 0 வந்ததுனால என்ன பண்ணுறோம்? 102வை 51ஆல் டிவைட் பண்ணும்போது 2 டைம்ஸ் வருது. R ஈக்குவல் டு 0 கிடச்சிச்சு. ஸோ நமக்கு எது இப்போ HCFன்னு வந்துருச்சு? இந்த 51 இஸ் த HCF ஆஃப் 867 and 255. ஓகேம்மா? இந்த சம்மில் 4, 5, 6th சம் பார்த்தோம். இதில் 6th 3rd சப்டிவிஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கண்டினியூ பண்ணி வீடியோஸ் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூம்மா.